அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை வைத்து பூஜை செய்கிறது பண்ணிட்டு இருக்கோம். அது சரியா சுவாமி? அப்படி செய்யாட்டினா நமக்கு ஏதாவது சாபம் உண்டாகுமா? ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் செய்யணும். ஏன் செய்யணும்? கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? குழந்தைங்க இருக்குதா? எத்தனை குழந்தைங்க இருக்குது? ஒரு குழந்தை தான் இருக்குதா? எவ்வளோ வயசு? 4 வயசு. 4 வயசு. இப்போ ஒன்றும் தெரியாது, அது பச்சை மண் அது. இப்போ உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நீ பூஜை பண்ணுற. இந்த பூஜையால் அவங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. ஆனால் இந்த பண்ணுற பூஜையை உன் பிள்ளைங்க பார்த்துக்கினே இருக்குது. நாளைக்கு நீ இறக்க போகிற, உனக்கு பண்ணுறதுக்காக அதை வழி காட்டிக்கின்னு இருக்கிறேன்னு அர்த்தம். செத்தவங்களுக்கு அதனால் ஒரு பயனும் கிடையாது. இருக்கிறவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறது தான் அந்த பூஜை புனஸ்காரங்கள் இல்லையா? அது செய்யணும் இல்லைப்பா? கண்டிப்பாக அதான் செய்யணும். இதிகாசங்களில் தீயவர்களை அழிப்பதற்காக நல்லவன் சூழ்ச்சிகள் செய்து வென்றிருப்பதாக அறிகிறோம். அந்த நல்லவன் சூழ்ச்சிகள் செய்வது தவறல்லவா சுவாமி? இப்போ ஒரு திருடன் வரான் உங்கள் வீட்டுக்கு திருடுறதுக்கு. ஏய், நான் தான் வீட்டுக்காரன், நேரம் இப்போ எதிர நிற்பியா குத்தி போட்டு உதயத்துன்னு போடுவான் இருக்கிறதெல்லாம். அப்போ என்ன பண்ணுவேன்? 4 வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவான், இப்போ வருவான், நம்ம 4 பேரும் ஒழிஞ்சு நின்று பிடிச்சிக்கணும். சூழ்ச்சி இல்லையா அது? சூழ்ச்சி இல்லையாம்மா? சூழ்ச்சி. தீயவனை அழிக்கிறதுக்கு எதை பண்ணா நான் அழிச்சானா அது சந்தோஷப்படுங்க. எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சின்னு போனால் நம்ம பிறந்ததே குறைமா இல்லையா? நம்ம வாழறதே குறையான வாழ்வு. எது நிறையான வாழ்வு? யார் நிறையான வாழ்வு வாழ்ந்தவன்? அதனால் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கக்கூடாது. காரணங்களை மட்டும் ஆராயணும். அது ஆராய்ஞ்சாதான் நமக்கு உண்மை தெரியும். ஆத்ம வணக்கம் அனைவருக்கும். ஆயக்கலைகள் 64 ஏய உணவிற்கும் என் நம்மை தூய பதுங்கு போல்வார். என் உள்ளத்தில் உள்ளே இருப்பன் இங்கு வாராதிட. காடு கொடியாக நடமாடு சிவன் தேவியர்கள் காவல் கொள்ள வந்த நாடு. ஆசை என்னும் தத்துவத்தில் அவை என்னும் தத்துவத்தில் ஆழ்ந்த வீடு. ஆன்மீகத்தில் அனைவருக்கும் இருப்பது ஒரே வீடு. அதுதான் நித்யானந்த சாமியாரின் ஆத்ம வீடு. பாடிடுக பரந்தாமன் மெய்ப்புகளை பாடிடுக மோடமதியே. பாடுவதில் தேர்ந்துவிடும் படிபாவம் மத்தனையும் பரந்தாமன் சொன்ன விதியே. ஆடவரில் தேவியை பாதியிடும் தத்துவத்தை ஆக்கியவர் என்று பாடு. ஆதி முதல் அந்த முறை அர்த்தமுள்ள இந்து மதம் ஆசையுடன் தந்த 7 என வாழ்த்தி ஆழ்கையை முகம் காட்டி அன்புருவை நிலைநாட்டி இன்புருவை வணங்குவது இஸ்லாமிய வணக்கம். புறங்கையை முகம் காட்டி புன்சிரிப்பை நிலைநாட்டி கண் சிரிப்பால் வணங்குவது கிறிஸ்துவர் வணக்கம். இஸ்லாமிய கிறிஸ்தவரை இருகையால் இணைத்திட்டு சட்டென்று கூப்புவது இந்துக்கள் வணக்கம். ஒரு இந்துவாக பிறந்திருந்தால் ஒரு முறையாவது புண்ணிய ஸ்தலமான காசிக்கு சென்றிருக்க வேண்டும். ஒரு இஸ்லாமியனாக பிறந்திருந்தால் ஒரு முறையாவது புண்ணிய ஸ்தலமான தர்காவுக்கு சென்றிருக்க வேண்டும். ஒரு இந்து கிறிஸ்தவனாக பிறந்திருந்தால் ஒரு முறையாவது புண்ணிய ஸ்தலமான ஜெருசலம் சென்றிருக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆத்ம மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்றால் அது நித்யானந்தா பீடத்தை அடைந்திருக்க வேண்டும். ஐயா நித்யானந்த சுவாமி அவர்கள் ஆன்மீகத்திலே ஈடுபடுபவர்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் 3 என்றார். கடவுள் நம்மை எத்தனை நாள் இந்த மண்ணிலே வைத்திருப்பார்? எப்போது அழைப்பார்? அழைத்தபின் முக்தியா மறுபிறப்பா? இந்த 3 கவலைகளும் தனக்கு இல்லை. இன்று வா என்று நீ நீட்டிலே கையிலே இன்று நான் பணி செய்ய கடவே. இன்று வா என்பதே இட்ட கட்டளை என்றால் இப்போது வர துணிவே. சென்று வா என்னை திரும்ப விட்டாயில் திரும்பவேன் தோன்றுவேன் நானே. கர்த்தரோடு தோன்றிய கண்ணபரானே கண்ணனே என்று வருதுகிறார். அப்படிப்பட்டவர்
சொல்கிறார், நான் ஒருபோதும் துன்பத்தை வேண்டாம் என்று சொல்லவில்லை. துன்பம்தான் எனது சொத்து, துன்பம்தான் எனது வீடு, துன்பப்படுகிற மக்கள் தான் என்னுடைய வருங்கால சொத்து. என்னிடத்துல எதுவும் இல்லை, ஆத்ம திருப்தி ஒன்றுதான். அந்த ஆத்மாவோடு ஆத்மா நீங்களும் கலந்து கொண்டீர்களானால் உங்களும் முக்தி கிடைப்பதற்கு வழி செய்தேன். செய்த வேலை செய்தடா சிவகுருநாதா, இன்னும் செய்தி நிறைய இருக்குதடா சிவகுருநாதா, அத்தனையும் துச்சமென நடத்தினாதா, அதுவே நித்தியானந்த வீடத்தின் நாதா. பட்டினத்தார் சொன்னார், கண்ணிருந்தும் குருடான் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன் நித்யானந்தையா. கண்ணிருந்தும் குருடான் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். பொன் பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து, நித்யானந்தா சுவாமி, பொன் பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்மையை மெய் என்று நம்பிவிட்டேன். பொன் பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து, பொன் பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்மையை மெய் என்று நம்பிவிட்டேன். உன்மலர் பாதாரம் பணிந்து விட்டேன் ஐயா, கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நாம், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். இன்ப துன்பம் என்றும் சொந்த பந்தம் என்றும், இன்ப துன்பம் என்றும் சொந்த பந்தம் என்றும் வந்த மதியானை மதித்திருந்தேன். வந்ததும் தெரியாது வருவதும் புரியாது, வந்ததும் தெரியாது வருவதும் புரியாது என்பதை இன்று நான் உணர்ந்து கொண்டோம், என்பதை இன்று நான் உணர்ந்து கொண்டோம் ஐயா நித்யானந்தையா. கண்ணிருந்தும் குருடாய் நாங்கள் இருந்து விட்டோம் நாம், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டோம். அழகினார்கள் பாடுறார், தான் செய்த பிழைகளை வருந்தி வருந்தி பாடுகிறார். மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ அம்மா, விதி என்ன மதி என்ன பிறவி அளிப்பதோ, உடன் வந்த தமக்கைக்கு வசை தேடி தந்த பாவி என்றோ, பாவி என்றோ ஊராரோ நகைத்திடவே ஏ உற்றாரும் நகைத்தாரே அம்மா, உறுதுணையால் மனையாலும் நகைத்தாரே இழிவன்றோ. நித்யானந்த சாமி, எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திட்ட தீமை எல்லாம் இத்தனையும் ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன், நமக்கினி பிறவி வேண்டாம். நித்யானந்த சுவாமி ஐயா, நமக்கினி பிறவி வேண்டாம், இறைவாவும் அருளால் எமக்கினி இன்பம் வேண்டும், ஈனம் எல்லாம் மறைய வேண்டும். எமக்கினி இன்பம் வேண்டும், ஈனம் எல்லாம் மறைய வேண்டும். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திட்ட தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். அவர் அருளால் அத்தனையும் முடித்து விட்டோம். பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் நீ இறக்க வைக்காதே. பாவத்துக்கு கூடி தன்னை நிறுத்தி வைக்காதே, எவை போல் பாவிகளே இனியேனும் படைத்து வைக்காதே.
படைத்து வைக்காதே. வஞ்சகனின் உடலெல்லாம் வாதம் வர வேண்டாமோ, வாயிலைத்தே பொய்யழுகு சூடம் வர வேண்டாமோ, காலழுகி கையழுகி காடு செல்ல வேண்டாமோ, காலழுகி கையழுகி காடு செல்ல வேண்டாமோ, காதகனை கண்டு மக்கள் காரி துப்ப வேண்டாமோ. கோடி வகை நோய் கொடையா சாகுவரை அளவிடையா, கோடி வகை நோய் கொடையா சாகுவரை அளவிடையா, இப்பிறப்பு முடிவதற்கும் எம் கணக்கை முடித்திடையா. உச்சி மர கிளையில் நின்று உயிர் வேறே அறுத்தவண்ணா, உச்சி மர கிளையில் நின்று உயிர் வேறே அறுத்தவண்ணா, பச்சை இளம் குழந்தை கிளி பால் நெருப்பில் எரிந்தவண்ணா, பாவி நம்மை மறுபடியும் பிறக்க வைக்காதே. நித்யானந்த சுவாமிகளே, இப்படி ஒரு மனிதன் பிறந்தாரா என்று கேட்டால் பிறக்கவில்லை. இனியும் பிறப்பாரா? பிறக்க முடியாது. அப்படிப்பட்ட நித்யானந்த சுவாமிகள் ஒரு பார்ப்பதற்கு அவர் மனிதனாக இருக்கிறார், ஒரு தேவராகவே இருக்கிறார். எவ்வளவு சமாச்சாரங்கள் சொல்லிக்கிறார், விஷயங்கள் நிறைய நம் மக்களுக்கு சொல்லிக்கிறார். நமது சாமி எங்கள் ஊர் புதுப்பாளையம், இங்கே பேர் என்ன சாமி? அந்த சாமி இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருந்தாரு. ஒரு 1000 பேர்த்துக்கு அன்னதானத்தை கொடுத்து நல்ல சிறந்த ரெக்கார்டிங்கெல்லாம் போட்டு ஏழை மக்கள் மயிரார வாழ்த்துற அளவுக்கு நித்யானந்தாவுடைய பெருமைகளை ரொம்ப சேர்த்து பாடினார். அவர் பூஜை ரூமெல்லாம் பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சேன். அதை பார்த்து சரி நானும் வர்றேன், ஐயாவை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி தான் ஆன்மீகத்தில் உங்களோடு உங்களாக கலந்து கொண்டு இதை மற்ற மகிழ்ச்சி அடைகிறது. அவர் புகழ் என்றும் வாழ்க, ஏடோடி வாழ்க. அடுத்த முறை சந்திப்போம். வாழ்க பரம்பரை. ரொம்ப சிறப்பாக பாடினீங்க சாமி, ஆத்மார்த்தமாக பாடினீங்க. ஐயாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எந்த நோய் நொடியும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக வாழுங்க. நல்ல குரல் வளம். நல்ல சாமி, ரொம்ப சாமி.